நீட் தேர்வு முடிவுகள் வந்துருச்சு. நீட் தேர்வு முடிவுகள் வந்தால் நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க, நமக்கு மார்க் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய நீட் தேர்வு முடிவுகள் பல பேர்த்த கவலையடைய வச்சிருக்கு. 67 பேர் 720க்கு 720 எடுத்திருக்காங்க. அதில் 6 பேர் ஒரே சென்டரில் எழுதி 720க்கு 720 எடுத்திருக்காங்க. கிரேஸ் மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கு காணாமல் போயிருக்கு. இந்த மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு, அது சம்மந்தமாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னால நிறைய தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது சம்மந்தமாக 10 கேஸ் வந்து உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் எல்லாம் விசாரித்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீட் தேர்வு எதனுடைய நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அது சிதைக்கப்பட்டிருக்கு. இதற்காக நாங்கள் என்டிஏ வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி விசாரணையை ஜூலை 8ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க. அதோட மிக முக்கியமான விஷயமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மருத்துவ கவுன்சிலிங்கை வந்து நடத்துறதுக்கு நாங்கள் எந்த தடையும் விதிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலிமா இப்போ நீட் தேர்வில் குளறுபடிகள் இருந்தாலும் கூட நீட் கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. சரி, நீட் கவுன்சிலிங் எப்போ தான் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா இந்த கவுன்சிலிங்கை பொறுத்து தான் அடுத்தடுத்து நிறைய கவுன்சிலிங் வந்து நடக்க இருக்கிறதுனால நீட் கவுன்சிலிங் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை நடத்தக்கூடியவங்க மத்திய அரசு அனுமதி அளித்த பிறகு தான் நீட் கவுன்சிலிங் வந்து நடத்த முடியும். எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் இதுக்கான கவுன்சிலிங் எல்லாம் வந்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசிடம் இருக்கக்கூடிய இடங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும். அதை ஒட்டி மாநில அரசில் இருக்கக்கூடிய இடங்களுக்கான கவுன்சிலிங் வந்து நடைபெற இருக்குது. ஸோ வெகு விரைவில் மருத்துவ கவுன்சிலிங்கான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பட் இந்த வழக்குகளுக்கெல்லாம் தீர்ப்பு என்னாக போகுது, முறைகேடுகள் நடந்தது உண்மையா பொய்யா எல்லாமே வந்து இனி வரக்கூடிய நாட்களில் தான் நமக்கு தெரிய வரும். மாணவர்கள் வந்து இந்த தேர்வின் மீது நம்பிக்கை இழந்துடக்கூடாது அப்படின்னா அதற்கான சரியான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த அமைப்பும் வந்து அந்த தவறுகளை என்ன மாதிரி சரி செய்ய போகிறாங்க அப்படின்னு நாம் வந்து எதிர்பார்க்கலாம். அதுபோலவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்டிஏ வந்து இதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்படித்தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சில விஷயங்களை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மாணவர்களும் பெற்றோர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நீட் கவுன்சிலிங்காக ரொம்ப அவளோட காத்திருக்காங்க. என்ஜினியரிங் இப்போல்லாம் எதுக்காக நீட் கவுன்சிலிங் காத்திருக்காங்கன்னா, நீட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து என்ஜினியரிங் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த அறிவிப்பு விரைவில் வெளிவந்தது தான் அவங்க என்ஜினியரிங் சேர்றதுக்கு வசதியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால டிஎன்இ அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங் டேட்டுக்காக அவளோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாமளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்போ வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்த உடனே அப்டேட்டாக கொடுக்குறோம். தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.